வணக்கம். ஆதி கணபதி ஜோதிடத்தின் மூலமாக பி.வி. ஜெயகார்த்தி அவர்கள் இப்போது பேச இருக்கிறார். கஜகேசரி யோகம் என்ற அமைப்பை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். பொதுவாக 12 ராசி 27 நட்சத்திரம் என்ற அடிப்படையில் ஜோதிட சித்தாந்தம் இயங்கி கொண்டிருக்கின்றது. ஜோதிடத்தில் ஏகப்பட்ட பிரிவுகள் சொல்லியிருக்காங்க. அது ஒரு வரமுறையில் வரக்கூடிய அமைப்புகள். இதில் 2 கணிதங்களை நடைமுறையில் பின்பற்றுகின்றார்கள். ஒன்று வாக்கியம், இன்னொன்று திருக்கணிதம். வாக்கியம் என்றால் சூரிய உதயத்தின் அடிப்படையில் கணக்கீடு செய்யக்கூடியது. இது ரிஷிகள் மற்றும் சித்தர்கள் இந்த முறையில் பின்பற்றினாங்க. அவங்க தன்னுடைய ஆன்ம பலம் மற்றும் புலநடக்கத்தின் மூலமாக தன்னுடைய புத்தி சாதுரியம், தன்னுடைய மன ஒருமையின் மூலமாக பஞ்சபூதங்களையும் தன் கைக்குள் கொண்டு வந்து தன்னுடைய பிரபஞ்சத்தின் மூலமாக கோள்களின் இயக்கங்களை அவங்களுடைய மன ரீதியாக தவத்தின் மூலமாக கண்டறிந்து சூரியனை சுற்றி கோள்கள் இயங்குகின்றன, சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றி வருகின்றன என்ற ஒரு தத்துவத்தை ரிஷிகள் கொண்டாந்து இந்தியாவில் பின்பற்றியதால் இதற்கு வாக்கிய கணிதம் என்று சொன்னார்கள். திருக்கணிதம் என்பது உலக ரீதியாக மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகள் பின்பற்றக்கூடியது எபிமரிஸ் என்று சொல்லக்கூடியது திருக்கணிதம். இது பூமியின் சுழற்சியின் அடிப்படையில் இந்த ஜாதக ரீதியாக கணக்கீடு செய்கிறார்கள். அதாவது திருக்கணிதம் என்பது பூமியின் சுழற்சி. பூமியில் தான் ஒரு மனிதனோ ஒரு ஜீவனோ வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பூமிக்கு அந்த அமைப்பு இருக்கிற பூமியில் தான் இந்த ஜீவராசிகள் வாழ்கின்றன என்ற அடிப்படையில் பூமியின் இயக்கத்தை வச்சு கணக்கீடு செய்து ஜோதிடம் மூலமாக திருக்கணிதம் என்று அமைப்பில் கண்டுபிடித்தார்கள். ஆனால் பூமிக்கு துணைக்கோள் என்பது சந்திரன். சந்திரன் பூமிக்கு துணைக்கோளாக இருந்தாலும் பொதுவாக ஆன்மீக ரீதியாக என்ற அடிப்படையில் நாம் பார்க்கும்பொழுது பூமாதேவி மற்றும் சந்திரன் என்பது தாய்க்கோள். தாயை பற்றி முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சந்திரனின் அடிப்படையில் சந்திரனின் சாரத்தை, சந்திரன் அடையக்கூடிய நட்சத்திர அமைப்பை மற்றும் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் என்பது விதி. அதற்கு 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், மாதுரு ஸ்தானம். அந்த 4ஆம் இடத்தையும் சந்திரனை அடிப்படையாக வைத்தன ஒரு ஜாதகரோட தாயாருடைய நிலையை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இது எப்படி என்றால் காலபுருஷ ராசி மேசம் என்பதற்கு 4ஆவதாக வரக்கூடியது கடகம். கடகம் சந்திரனுடைய வீடு. இயற்கையாகவே கடகம் சந்திரனுடைய வீடாக 4ஆம் இடமாக இருக்கிறனால தான் 4ஆம் இடத்தை தாயாருடைய ஸ்தானமாக வைத்து சந்திரனை மாதுருக்காரகன், தாயாருக்கு முக்கியமான கோள் என்று வைத்தார்கள். இது இன்னும் ஆன்மீக ரீதியாக நாம் சிந்தித்து பார்க்கும்பொழுது நாம் கண்கூட காணக்கூடிய 3 கோள்கள், அதாவது சூரியன் மற்றும் சந்திரன் மற்றும் விடிவெளி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், இது 3ம் நாம் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. மற்ற கோள்கள் இருந்தாலும் சூரியனிலிருந்து விலகி மிக தொலைவில் இயங்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால் தொலைநோக்கிகள் மூலமாக தான் அந்த கோள்களின் அடிப்படையை நாம் காண்கின்றோம். ஜூபிட்டர் என்ற வியாழன், சாட்டர்ன் என்ற சனி, மெர்க்குரி என்ற புதன், இப்படி கோள்கள் சூரியனை சுற்றி ஒரு ஒளிவட்ட பாதையில் இயங்கி கொண்டிருக்கின்றது. பூமியும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வர குறிப்பிட்ட நாள் எடுத்துக்கொள்கின்றன என்பதை நாம் புவியியல் ரீதியாக, அறிவியல் ரீதியாக நாம் படித்திருக்கிறோம் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மேலும் சூரியன் என்பது பிதிர்காரகன், அதாவது தந்தையோட நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சூரியன் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு நாம் ராசி ரீதியாக ஒரு ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு அடிப்படையாக நான் விலைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது மேச ராசி என்பது காலபுருஷத்தில் நம்பர் 1 ராசி. அதில் சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்தி என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறது. ஆக மேசராசியில் அஸ்வினி 4 பாதமும் பரணி 4 பாதமும் கார்த்திகை என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய 1 பாதம், ஆக மொத்தம் 9 பாதம் ஒரு ராசியில் அடக்கம். பொதுவாக 27 நட்சத்திரத்தை 12 ராசியில் 108 பாதமாக அடக்கி கொண்டிருக்கிறார்கள். மேசராசி 30 டிகிரி, அதுலேருந்து 30 கூட்டினீங்கன்னா 60 டிகிரி ரிஷபத்தில் வரும். அதுலேருந்து 30 கூட்டினா 90 மிதுனத்தில் வரும். இது மாதிரி கணக்கு வச்சு 360 டிகிரியாக 12 ராசியில் டிகிரி ரீதியாக கொண்டாந்திருக்கிறார்கள். மொத்தம் 108 பாதம் அமைப்பு, 12 ராசி, 27 நட்சத்திரம். ஜோதிட ரீதியாக 28 நட்சத்திரம் சொல்லியிருக்கிறார். அதாவது அது என்ன 28 நட்சத்திரம் என்றால் நடைமுறை 27 நட்சத்திரம் தான் உள்ளது. 28வது நட்சத்திரம் அபிஜித் என்று ஒன்று சொல்லுவார்கள். அது எப்படின்னா மகர ராசியில் குறிப்பாக உத்திராடம்,
2, 3, 4 திருவோணம் 1, 2, 3 என்ற அமைப்பில் வரக்கூடிய அது உச்சி பொழுதில் இந்த அபிஜித் வரும். அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்வார்கள். அதாவது 12 மணியிலேருந்து 1 மணிக்குள் இருக்கக்கூடிய அந்த உச்சி பொழுதில் எந்த காரியம் செய்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கு நாள், நட்சத்திரம் மற்றும் ராகுகால யமகண்டம் பார்க்க தேவையில்லை என்று அபிஜித்துக்கு ஒரு குறிப்பிட்ட சிறப்பாகவே சொல்லியிருக்கிறார்கள் ஜோதிட ரீதியில். எனவே அபிஜித்துங்கிறது நடைமுறை இல்லாதனால 27 நட்சத்திரத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் மேல் நோக்கினால், சமநோக்கினால், கீழ் நோக்கினால் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு கிழமையில் சம்பந்தப்படும் போது யோகமாக மாறுகின்றது. உதாரணமாக ரேவதி என்ற நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வந்தால் அமிர்த யோகம் வரும். காரணம் என்னென்னா, அந்த ரேவதி நட்சத்திரங்கிற மீன ராசியில் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தினால் சுக்கிரன் உச்சமடைவார். சுக்கிரனுடைய கிழமை வெள்ளி. அதனால் வெள்ளிக்கிழமை ரேவதி வந்தால் அமிர்த யோகம். அதனால் நட்சத்திரமும் கிழமையும் சேரும்போது யோகம் வேலை செய்யும். அது அமிர்த யோகம், சித்த யோகம், பிரபல அரிஷ்ட யோகம், அதாவது மரணம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது இல்லாமல் ஜோதிட ரீதியாக திதி கரணம் யோகம் வாரம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச அங்கங்கள்னால் 5 இது வரும். திதி, யோகம், கரணம், வாரம் மற்றும் ஒரு அமைப்பு வருகின்றது. ஞாபகம் இல்லை. ஆக மொத்தம் பஞ்சாங்கம் 5 இது அடங்கினது தான் பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள். எனவே திதி என்பது என்ன என்றால் வளர்பிறை, தேய்பிறை என்று 2 அமைப்புகள் உள்ளது. அதாவது பிரதமையிலிருந்து தொடங்கி வளர்பிறையாக இருந்தால் ஒரே பேரில் 15வது பௌர்ணமியாக வரும். அதே மாதிரி பௌர்ணமி முடிஞ்சு மறுபடியும் பிரதமையிலிருந்து தொடங்கி 15வது அமாவாசை வரும். ஆக மொத்தம் திதிகள் 30. ஆனால் இந்த 15வது திதி வளர்பிறைனா பௌர்ணமி, தேய்பிறைனா அமாவாசை. இது மட்டும்தான் வேறுபடுமே ஒழிய மற்றதெல்லாம் ஒரே பேர் அடிப்படையில் வருகின்றது. திதியில் பாதி கரணம். அப்படிமா கரணம் காரிய சித்தி என்று சொல்வார்கள். இந்த அடிப்படையில் தான் பஞ்ச அங்கங்கள் கணிக்கப்பட்டிருக்கின்றன. மறுபடியும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கின்றேன். திதி, வாரம், கரணம், யோகம், நட்சத்திரம் ஆக இது 5ம் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள். திதி, யோகம், கரணம், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், வாரம். ஆக மொத்தம் இந்த 5 தான் பஞ்ச அங்கங்கள் சொல்லக்கூடியது. மறுபடியும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றேன். பஞ்ச அங்கம் என்றால் பஞ்சம்னா 5. அதாவது திதி, யோகம், கரணம், வாரம், நட்சத்திரம். இந்த 5 அடிப்படையில் தான் ஒரு ஜீவன் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில், ஏதோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு லக்கணத்தில், ஏதோ ஒரு ராசியில் ஜனனமாகின்றார். இது கால புருஷ ராசி மேஷத்திலிருந்து தொடங்கி மீனம் வரை கணக்கிடப்பட்டிருக்கின்றது. இந்த 12 ராசிக்குள் ஏதோ ஒரு ராசியில் தான் ஒருத்தர் ஜனனமாவார். ஏதோ ஒரு நட்சத்திரம், அதாவது 27 நட்சத்திரம். இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜீவன். இது நம்ம கையில் இல்லை, அவங்களுடைய பூர்வவினை இந்த அமைப்புகள் படி இயற்கையாக நடக்கின்றது. ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள். லக்கணம், ராசி, பிறக்கக்கூடிய நேரம், அதாவது ஒவ்வொரு மணி துளிக்கும் ஒவ்வொரு கோள்கள் வேலை செய்கின்றன. அதாவது ஒரு நாள் முதல்வர் என்ற அடிப்படையில் ஒரு நாள் முதல்வருங்கிற முறையில் 1 மணி நேரம் அந்த கோள் எந்த கோள் இருக்கிறதோ அதுதான் அந்த 1 மணி நேரத்துக்கு சிஎம் மாதிரி வேலை செய்யும். உதாரணமாக சூரிய உதயத்தின் அடிப்படையில் தான் இதை கணக்கிடுகிறார்கள். ஹோரை என்று இதற்கு சொல்வார்கள். ஹோரை என்றால் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு கோள்கள் ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பு. உதாரணமாக திங்கட்கிழமை என்று எடுத்துக்கொண்டால் சூரிய உதயம் 6 மணிக்கு என்று வைத்துக்கொள்ளும். ஊருக்கு ஊர் இந்த சூரிய உதயனுடைய நேரம் மாறுபடும். இந்த சூரிய உதயம் திங்கட்கிழமை 6 மணி என்றால் 6 மணிக்கு முதல் வரக்கூடிய ஓரையை அந்த திங்களோட ஓரையை தான் ஆரம்பிக்கும். அதாவது சந்திர ஓரை ஆரம்பிக்கும். இந்த ஹோரையும் மற்றும் கௌரி பஞ்சாங்கம் என்ற அடிப்படையில் ஒன்று பிடித்திருக்கிறார்கள். கௌரின்னா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரைங்கிறது சிவசக்தி. அதாவது ஹோரையும் கௌரியும் ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்பில் எந்த காரியம் செய்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே இது 2ஐயும் அடிப்படையாக சீர்தூக்கி பார்த்து தான் நாம் ஒரு முக்கியமான காரியங்கள் எதற்கும் நேரம் வேண்டும் என்று சொல்வார்கள். அஷ்டம சனியோ 7 சனி எந்த பாதிப்பாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நல்ல நேரத்தில் யாராச்சும் ஒரு ஜனனம் ஆயிட்டாங்களாம், அவங்கள எந்த தசா புத்தியும் எந்த 7 சனியும் பாதிப்பே செய்யாது. அருமையான பலங்கள் அவங்க பிறக்கக்கூடிய நேரம்தான் மிக மிக முக்கியம். லக்கணமும் ராசியும் முக்கியம் கிடையாது. நல்லா தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். ஒரு மனிதன் ஜனனமாகும்போது லக்கணமோ ராசி அடிப்படையில் முக்கிய காரணம் இல்லை. பிறக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய கோரை, அந்த கோரை சுபகோரையாக இருக்க வேண்டும்.
கௌரி பஞ்சாங்கப்படி அமிர்தம், லாபம், தனம், உத்தியோகம், சுகம் இந்த அடிப்படையில் அவன் ஜனனமாகணும். அதாவது ரோகம், சோரம், விஷம் இப்படி இருக்கக்கூடாது. ரோகம் என்றால் செவ்வாயோட ஓரை குறிப்பிடும்போது ரோகம் வரும். சோரம் என்றால் சனியோட ஓரை குறிப்பிடும்போது வரும். விஷம் என்றால் ராகு காலம். இந்த மாதிரி டயங்களில் தவிர்த்து மற்ற இதில் பிறக்கக்கூடிய ஜாதகர் கொடிகட்டி பிறப்பா நடைமுறை உண்மை. நீங்களே நடைமுறை பார்த்திருக்கலாம். சில பேருக்கு அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி நடைமுறை இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல பலன்களாகவே இருக்கும். காரணம் உங்களுக்கு பிறந்த நேரம். ஆகவே நேரம்தான் மிக மிக முக்கியம். சரி, ஒரு மனிதர் தவறான நேரம், அதாவது இயற்கையாக இருந்துட்டாங்கன்னா ஒன்றும் கவனம் வேண்டாம். விதியை மதியால் வெல்லலாம் என்று. மதி என்றால் சந்திரன் அமர்ந்தது ராசி, ஜனன ராசி. விதிங்கிறது இயற்கை அமைக்கக்கூடிய லக்கணம். அது நம்ம கையில் எல்லாம். ஆனால் முயற்சியின் மூலமாக ஒரு காரியத்தை ஜெயமடைய வைக்கலாம். முயற்சியுடையார் இயல்ச்சி அடையார். திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார், தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்த கூடிதரும். ஆக ஒருத்தருக்கு ராசி ஜனன ராசி வலுத்தால் அவர் விதியையும் வெற்றி காணலாம், விதி ஊழையும் காண்பர்னு சொல்லி ஒரு திருக்குறளில் திருவள்ளுவரே சொல்லியிருப்பார். எனவே இப்போது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு கெஜகேசரி யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளவு ஜாதகத்தில் பல விஷயங்கள் இருக்கின்றன. இப்போ கெஜகேசரி யோகம் என்றால், கெஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். ஒரு யானை கூட்டம் போகக்கூடிய இடத்துல ஒரு சிங்கம் உருமும் போது அந்த யானை கூட்டம் சிதறி ஓடுங்கிற அடிப்படையில் இந்த கேசரி யோகம் ஒரு ஜனன ஜாதகத்தை யாருக்கு இருக்கிறதோ அவர் ஜாதகத்தில் வேறு எந்த தோஷம் இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல் விலகி பல நல்ல பலங்கள் நடக்கும். அது என்ன கெஜகேசரி யோகம் என்றால், சந்திரனுக்கும் குருவுக்கும் அடிப்படையில் தான் இந்த கெஜகேசரி யோகம் கணக்கிடப்படுகிறது. அதாவது சந்திரனும் குருவும் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் 1, 4, 7, 10 இந்த கேந்திர அமைப்பு இருக்க வேண்டும். அதாவது குருவுக்கு சந்திரன் சேர்ந்தோ அல்லது குருவுக்கு 4ஆம் இடமாவோ அல்லது குருவுக்கு 7ஆம் இடமாவோ அல்லது குரு இருந்த இடத்துக்கு 10ஆம் இடமோ இப்படி இருக்கக்கூடியது கெஜகேசரி அமைப்பில் வரும். இந்த அமைப்பு சந்திரன் உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற, அதே மாதிரி குரு உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற இந்த அமைப்பில் இருந்தால் மிக மிக சிறப்பான யோகத்தை இந்த கெஜகேசரி யோகக்காரர்கள் அனுபவிப்பார்கள். உதாரணமாக இப்போ மேச லக்கணம் என்று எடுத்துக்கொள்ளும். மேச லக்கணத்தில் குரு இருக்கிறார் பிறக்கும்போது ஜனன காலத்தில். அப்போ மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடங்கிறது கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் வச்சுங்க. மிக மிக சிறப்பான கெஜகேசரி யோகம். ஏன்னால் மேச லக்கணத்துக்கு 9 கூடிய ஒரு குரு பாக்கியாதிபதி, மேசத்துக்கு 4 கூடிய சுகாதிபதி 4இல் ஆட்சி பெற்றிருக்கிறார். இது ஒரு சிறப்பான கெஜகேசரி அமைப்பு. இது ஒரு உதாரணம். இது மாதிரி அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆதி கணபதி ஜோதிட நிகழ்ச்சி பல நிகழ்ச்சி வர இருக்கின்றன. தயவு செய்து நேயர்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் 63 85 12 28 55 என்ற இந்த நம்பரில் உங்களுடைய சந்தேக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஜாதகத்திற்கு 300 ரூபாய் வாட்ஸ்அப்பில் தெளிவாக பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.